வணக்கம். முருகப்பன் சார். 8x8 முருகப்பன் சார். நீங்கள் சொல்கிறீங்க கலைஞர் ஆட்சியில் வந்து கரண்ட் கட்டே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு. 2006 வந்து ஆட்சிக்கு வந்தபோது கலைஞர் டிவி கொடுத்தாங்க. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கலைஞர் டிவி கொடுத்தாங்க. ஆனால் 2006லேருந்து 2011 வரையும் கரண்ட் கட்டாக இருந்துச்சு தெரியுங்களா? காலைல 2 மணி நேரம், நைட் 2 மணி நேரம். கரண்ட்டே கட் ஆகலைங்கிறிய. இப்போ நான் கோமாவில் இருந்தீங்களோ? என்ன பேசுகிறீங்க? கரண்ட்டு கட் ஆகலை, நல்லா தெளிவாக இருக்குது அப்படின்னு. எவ்வளோ தூரம் பேசுகிறீங்களே. மத்திய அரசு ஜிஎஸ்டி போட்டிருக்காங்கல்ல, ஏன் ஜிஎஸ்டி ஏன் போடுறது? ஜிஎஸ்டி வேண்டாம், எங்கள் மாநிலத்துக்கு வேண்டாம், ஜிஎஸ்டி வந்து ரத்து பண்ணுங்க அப்படின்னாங்க. மத்திய கவர்மெண்ட்டுக்கும் ஒரு வரி கொடுக்கணும், மாநில கவர்மெண்ட்டுக்கும் ஒரு வரி கொடுக்கணும். அப்புறம் மத்திய கவர்மெண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட காசு கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. ஏன் அது பேசுகிறாங்க? மக்கள் மேலே நல்ல எண்ணத்தோடு தானே இருக்காங்க. எப்போ வந்துச்சு இது? அம்மா ஆட்சியில் இருக்கும்போது வந்துச்சா? ஜிஎஸ்டி எப்போ வந்துச்சு? ஜிஎஸ்டி வந்து இல்லை, எங்கள் மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டாம், எங்கள் மாநிலத்துக்கு ஜிஎஸ்டி போடாதீங்க. எதை எடுத்தாலும் ஜிஎஸ்டி. மத்திய கவர்மெண்ட்டுக்கும் மாநில கவர்மெண்ட்டுக்கும் எல்லாம் ரெண்டுக்கும் வரி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கணும். ஆனால் நல்ல வேலை, இதுக்காண்டி யாரை கேட்குறாய் வட்டி, எதற்கு கேட்குறாய் வட்டி அப்படின்னு பேசினார் பற்றியெல்லாம் கட்டபொம்மை. அவரெல்லாம் இப்போ இருந்தாருன்னா எதுக்கடா இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு பேசணும்? நல்லா செய்கிறாப்பா மக்களை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பார். அவ்வளோ தூரம் மன்னராட்சி பரவாயில்ல போல. ஏன் ஜிஎஸ்டியை நீ வேண்டாம்னு சொல்ல வேண்டியானே? ஜிஎஸ்டி வேண்டாம், எங்கள் மாநிலத்துக்கு நீங்கள் பண்ணாதியே, மக்கள் பாவம். எங்கிட்ட நம்மளுக்கு ஒரு லாபம் கிடைக்குதா, அங்கே ஒரு லாபம் கிடைக்குதா, அங்கேருந்து இங்கே வாங்கி நம்ம வச்சுக்கலாமா, செஞ்சுக்கலாமா, அப்படி போய் மாற்றி மாற்றி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கலைஞர் டிவி கொடுத்து ஓடுனுச்சுன்னா ரைட்டு, இல்லைன்னு சொல்ல. ஒரு வீட்டுக்கு டிவி கொடுத்தோம்னா அதுக்கு சன் டைரக்ட் வாங்கி மாட்டோம்ல, அது யார் விட்டு? இந்த சன் டைரக்ட் எங்கேருந்து வந்து? 10 ரூபாய்க்கு டிவியை கொடுத்துப்புட்டு 100 ரூபாய்க்கு சன் டைரக்ட் வாங்கி மாட்டிட்டு எப்படி ரீசார்ஜ் பண்ணி தாங்கணும் வீட்டுக்கு வீடு, அதில் ஒரு வருமானம் வரும் அப்படிங்கிறது தானே டிவி கொடுத்தாங்க. கேபிள் டிவியை லாக் பண்ணிவிட்டு இதை கொடுத்தாங்க. கொடுத்தா சன் டைரக்ட் எப்படி பார்த்தாலும் 1500 ரூபாய்க்கு டிவி ஃப்ரீ, 1500 ரூபாய்க்கு சன் டைரக்ட்டு, அப்புறம் மாதம் 200 கட்டி தானே ஓடுனுச்சு. ரொம்ப சார், இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசுனது எப்படின்னு எனக்கு தெரியலை. நான் கரெக்டாக தான் பேசிக்கிருந்தேன். இப்போ வர வர வந்து இப்படியெல்லாம் பேசுறியே. அதெல்லாம் வந்து ரொம்ப கடனில் இருந்துச்சு செஞ்சுன்னா, அவங்க இருக்கும்போது எதுவுமே கொடுக்கல. அந்த எத்தனையோ கோடி சொன்னீங்க, எத்தனை கோடி கடன் இருந்துச்சு. இவ்வளோலாம் கொடுத்து கடன் வந்து இவ்வளோ வச்சுருக்கா அப்படின்னு சொல்றிய. அவங்க இருக்கும்போது ஜிஎஸ்டி போடலையே. ஏன் மத்திய கவர்மெண்ட்லேருந்து எவ்வளோ காசு வருது என்ன ஏதுங்கிறது, ஜிஎஸ்டி இவ்வளோ வாங்கி கொடுங்க, நான் இவ்வளோ தர்றேன் அப்படின்னு சொல்லாமையா அந்த இதெல்லாம் வந்து இவங்க அப்லோட் பண்ணாங்க. அவங்க எதுக்கு அதுக்கு ஏற்றுக்கிறாங்க? ஏன் உங்களால் நினச்சா தடுக்க முடியாதா? அவங்க அவங்களுக்கு ஆகாதவங்க தானே அவங்க, பாஜக அவங்களுக்கு ஆகாத தானே மத்திய கவர்மெண்ட்டு. இப்போ மத்திய கவர்மெண்ட்டில் இவங்க வந்து வேண்டாம் ஜிஎஸ்டி வந்து ஆகாது அப்படின்னு சொல்லி நிறுத்த வேண்டியானே. மாநில கவர்மெண்ட்டு மட்டும் என்ன பண்ணுறாங்க? அதுக்கும் அவங்களுக்கும் ஒரு வரி தானே கொடுக்குற மாதிரி இருக்குது. இதெல்லாம் இந்த கரண்ட் தட்டுப்பாடெல்லாம் வந்து அது இருந்துச்சு. 2011 கரண்ட் தட்டுப்பாடு, 2006 ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 2009, 2010, 2010 to 11 அந்த விடப்பட்ட 1.5 வருஷம் கரண்ட் தட்டுப்பாடு இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. அது இருந்துச்சு. அந்த காலைல 2 மணி நேரம், நைட்டு 2 மணி நேரம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஜெயலலிதா ஆட்சி பண்ணாங்க. ஆக்சுவலாக கரண்ட் தட்டுப்பாடே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது எதன் யுகத்தில் சொல்கிறீங்க? என்ன இப்போ புது ஞானம் பிறந்து சொல்கிறீங்களா என்னன்னு தெரியல. அதெல்லாம் இல்லை முருகன் சார், நீங்கள் வந்து பேசுகிறது உங்களுக்கு நியாயமாக தெரியும் போல். திடீர்னு பேசுகிறது உங்களுக்கு நியாயமாக தெரியும்னு நினைக்கிறேன். ஏன் இதெல்லாம் வந்து நம்ம கவர்மெண்ட் நினச்சா பண்ண முடியாதா? அன்னைக்கு இருந்த விலைவாசி எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி இருந்த விலைவாசியெல்லாம் எப்படி இருக்குது? விலைவாசியெல்லாம் ஏற்றி எல்லாம் எதுவும் சாமான்லாம் எதுவும் வாங்குற மாதிரிலாம் இல்லை, அந்தளவுக்கு இருக்குது.
நீங்கள் ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சது சொல்கிறீங்க. எதுவுமே இல்லை. என்ன ஜப்பானில் கடை வாங்கியாச்சு, அமெரிக்காவில் கடை வாங்கி அடைச்சாச்சு, லண்டனில் கடை வாங்கி அதை அடைச்சாச்சு, இருந்துச்சு போணுச்சு வந்துச்சுங்கிட்டே. அது இல்லைங்க, ஒரு நாட்டோட முன்னேற்றம் வந்து குறைவான காசில் வந்து எல்லாமே செஞ்சு எல்லாமே நிறைவேற்றிக்கணும். அதான் ஒரு நாட்டோட வளர்ச்சி. நிறைய தொழில் பண்ணணும், நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும். நீங்கள் சொன்னீங்கள ரவுடியெல்லாம் வந்து நீங்களே இந்த பதிவு போட்டிருக்கீங்க இதுக்கு முன்னாடி சப்ஸுக்கு. அதாவது என் வீடியோ பார்த்தீங்கன்னா அவர் 8x8 அப்படிங்கிறது தான் அவரோட சேனலு. அவர் இதுக்கு முன்னாடியே ரவுடியெல்லாம் சுட்டு தள்ளுங்க, அவங்களாம் ரவுடிகள் இருந்தால் வந்து ரொம்ப பிரச்சனை இருக்குது, இப்போ ஊருக்கு ஒரு மாவட்டத்துக்கு 10 ரவுடியை போட்டுனா தான் எந்த தப்பும் நடக்காது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து கோர்ட்டு கேள்வி கேட்குற ஆளாமா. ஏன்னா அப்போ ஒரு பேச்சு பேசுறியா, அப்புறம் இப்போ ஒரு பேச்சு பேசுறியா? கோர்ட்டு கேள்வி கேட்குறது அப்போ தெரியாமல் அந்த செய்தியை சொன்னீங்க. அப்போ தெரியலையே உங்களுக்கு கோர்ட்டு கேள்வி கேட்கு இந்த செய்தியை சொல்லக்கூடாதுன்னு? அங்கே ஒரு தப்பு நடந்து போச்சு, இங்கே ஒரு தப்பு நடந்து போச்சு, கொல்றாங்க, இங்கே கொலை பண்ணுறான், இங்கே 10 பேர் வெட்டுறான், கொல்றேன், ஊருக்கு 10 ரவுடி வந்து A+ ரவுடியெல்லாம் போட்டுருங்க அப்படின்னு சொன்னது நீங்கள் தான். திருப்பி வந்து கொன்னுட்டோம் அந்த மாதிரி சுட்டோம்னா கேள்வி கேட்குறாங்க, கோர்ட்டில் கேள்வி கேட்பாங்க, பண்ணுவாங்கன்னா என்னது? இங்கிட்டும் ஒரு செய்தி சொல்கிறீ, அங்கிட்டும் ஒரு செய்தி சொல்கிறீல. ஏதாவது ஒரு நியாயமாக ஒரே பாதையில் போங்க, மாற்றி மாற்றி பாதையை மாற்றி மாற்றி போயிட்டுருக்காதீங்க. ஒரு பாதையில் தெளிவாக போங்க. நியாயமாக பேசுனா அந்த நியாயமான பாதையில் தெளிவாக போயிட்டே இருங்க. நீங்களே செய்தி சொல்லிக்கிறியா, அப்புறம் நீங்களே மறுபடியும் திருப்பிக்கிட்டு போட்டு அடிக்கிறிய. என்ன செய்தி, என்ன பதில்? அதெல்லாம் செய்தி சொல்கிறோம்னா அது என்ன செய்தி இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோமோ அதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு பதில் சொல்லுங்க, வீடியோ போடுங்க. நாட்டில் வந்து தப்பு நடக்கிறது, ரவுடியெல்லாம் வந்து வெளில விட்டுறிய, டக்குன்னு ஒரு கொலை பண்ணிவிட்டா, ஒரு இது செஞ்சுட்டா வெளில விட்டு அவனை விட்டு சுடுங்கங்க, சுட்டால் தான் நாட்டில் வந்து ரவுடிசம் குறையும் அப்படின்னு நீங்கள் தான் போடுறீங்க வீடியோ. திருப்பி அதை ஏன் சுட்டு கொண்டா கோர்ட்டில் வந்து கேள்வி கேட்குறாங்க, ஏன் சுட்டியே, எதுக்கு சுட்டியன்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ எதுக்கு அந்த வீடியோ நீங்கள் போடுறீங்க? இந்த வீடியோவுக்கு ஏன் நீங்கள் இந்த மாதிரி என்ன சொல்கிறீங்க? அது கேள்வி கேட்பாங்கன்னு தெரியுதுல்ல. கேள்வி கேட்பான்னு தெரிஞ்சுன்னா அப்போ நீங்கள் சொல்லாமல் இருக்கணும். அப்படி சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்க, 2 பேரும் கொடநாடு கேஸில் வந்து ஒன்றா இருந்தாங்க, பண்ணாங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. கொடநாடு கேஸை வந்து அவர் விசாரிக்க வேண்டியானே, விசாரிச்சதுனால முடிச்சிருக்கலாம்னா, ஏன் முடிக்கலை? இந்த ஆட்சிலானே இருக்குது, ஆட்சிலானே பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கொடநாடு கேஸை வந்து என்ன எது எப்படின்னு தீவிரப்படுத்தி அது எப்படி என்ன எதனால் அந்த கொலை நடந்துச்சு எதுக்குன்னு பேசி முடிச்சிருக்கணும்ல, முடிக்கலை. அது அப்படியே பெண்டிங் போட்டு இருக்குது. மக்களை இன்னமும் முட்டாளம் தான் நினச்சிக்கிட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாம். சரி, ஆனால் நீங்கள் எப்படியெல்லாம் பேசுவீங்கன்னு நான் நினைக்கல. பொதுவாக எல்லா கட்சியும் வந்து எல்லா கட்சியும் வந்து தாக்கி தான் நீங்கள் பேசுவீங்க. ஆனால் இப்போ பேசுகிறதுல வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் பேசுகிறீங்க. சரி, ரைட்டு. நன்றி, வணக்கம்.